மதி, இப்ப அந்த பகுதி ரொம்ப பிரதானமான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால பொதுமக்களின் வருகையால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கும். போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா அந்த பகுதியில்? அது பற்றிய விவரங்கள் என்ன? போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதாவது விஜயகாந்த் அவர்களினுடைய உடலானது அங்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் கூட தொடங்கியதுமே போக்குவரத்தில் மாற்றம் செய்து காவல்துறையானது அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. என்றால் நாளை மாலை 4:45 மணி அளவில் தான் கேப்டனுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதுவரை அவரினுடைய உடல் அங்கே வைத்திருக்கக்கூடிய சூழல் இன்னும் பொதுமக்களினுடைய கூட்டம் மிக அதிக அளவில் இருக்கும் என்பதால் போக்குவரத்து என்பது தற்பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்திற்காக வாகனங்களை விடுவது அவ்வளவு உகந்த காரியமாக இருக்காது என்பதால் போக்குவரத்தை மாற்றம் செய்து காவல்துறை சார்பில் ஏற்கனவே அறிவிப்பானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் திருவீதி அம்மன் சர்வீஸ் சாலை, பாடி மேம்பாலம், சாந்தி காலனி 13வது தெரு வழியாக வாகன ஓட்டிகள் செல்லுமாறு போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தலானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதாவது மற்ற பகுதிகளில் இருந்து கோயம்பேடு நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பிட்ட இந்த பகுதிகள் திருவீதி அம்மன் சர்வீஸ் சாலை, பாடி மேம்பாலம், சாந்தி காலனி 13வது மெயின் ரோடு வழியாக வாகனங்கள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் போக்குவரத்தில் மாற்றம் செய்து அறிவிப்பு ஒன்று ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது.